எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் குரு பகவானோட பயிற்சி பலனை நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான் நடக்க போகுது. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இந்த குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவகிரகங்கள்லேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது தான் கிரக பயிற்சியிலேயே ரொம்ப முக்கியமான ஒன்று. வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட பயிற்சி, ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சி இந்த குரு பகவானோட பயிற்சி. ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சிட மாட்டார். சனி பயிற்சினாலே பலருக்கு பயம் இருக்கும். அதுமாரி சர்ப்ப கிரகங்களான ராகு கேதையும் பார்த்து பலரும் பயப்படுவாங்க. ஆனாலும் குரு பகவானோட பயிற்சியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா குரு பகவான் இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டும் நல்ல பலன்கள் கொடுப்பாரு, பார்வையாலையும் நல்ல பலன் கொடுப்பாரு. அப்போ இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுமா? நீங்கள் என்னென்ன காரியங்கள்லாம் திட்டம் போட்டு வச்சுருந்துருப்பீங்க நிறையா. சரி, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் ஏதாவது நல்லது நடக்குமா? குரோதி வருடத்தில், சோபக்கிருது வருடத்தில் இதுதான் நடந்துச்சு, குரோதி வருடத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களோட எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிற குரு பயிற்சி குரோதி வருடம் சித்திரை 18ஆம் தேதி பகல் 1 மணிக்கு நடக்குது. குரு பகவான் மேசராசிலேருந்து பயிற்சியாகி ரிஷபராசிக்கு போக போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு கன்னிராசியை 5ஆம் பார்வையாகவும், விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்க போகிறாரு. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களோட ராசிக்கு என்னென்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பகவானோட பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் நம்மளை பிடிச்ச பீடை எல்லாமே நம்மளை விட்டு போயிடுச்சரா அப்படின்னு மனசார நீங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு இந்த குரு பயிற்சி இருக்கும். இப்போ இருக்காது, இந்த வீடியோவை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா நம்ம குரு பயிற்சிக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போடுறோம், அதை மறந்துடக்கூடாது. எதுக்காக 2 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போடுறோன்னா, இப்படி ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வீடியோவை கேட்டுக்கிட்டு இருக்க அன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலமாக இருக்கும். அதாவது இந்த குரு பயிற்சியை தொடர்றதுக்கு முன்னாடியே உங்களோட பெரும்பகுதி பிரச்சனைகளை நீங்கள் முடிச்சிருவீங்க. பெரிய அளவில் கடன் இருந்தால் அடைச்சிடலாம், பெரிய அளவில் வம்பு வழக்குகள் இருந்தால் முடிச்சிடலாம், பெரிய அளவில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் அதுக்கான வாய்ப்பை போய் நெருங்கிடலாம். இது எல்லாத்தையுமே பண்ணுவீங்க. ஆனால் ஒரு மதில் மேல் பூனையாக தான் மனசு அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கோம். நடக்குமா நடக்காதா, என்னடா இப்படியே போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் மகர ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது நினச்சிக்கிட்டே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த குரு பகவானோட பயிற்சிக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அனுபவித்து பார்த்துட்டு நீங்களே இந்த வீடியோவை தேடி நீங்கள் சொன்னது சரியாக இருக்குது ஜோசியரை அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியில் பாத சனி நடந்துகிட்டு இருக்கு. சனி பகவான் விரய சனி 2.5 வருஷத்தை முடிச்சிட்டாரு, கொடுமையான ஜென்ம சனி 2.5 வருஷத்தை முடிச்சிட்டாரு. இப்போ 7.5 சனிலேயே ஓரளவுக்கு நல்ல காலகட்டமாக இருக்கக்கூடிய தனவாக்கு குடும்ப சனி 2ஆவது வீட்டில் இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகுவும் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமத்துலேருந்து விலகி இப்போ 3ஆவது வீட்டில் இருக்கார். தைரிய வீரிய ராகுவாக இருக்கார். குரு 4ல் அர்த்தாஷ்டம குருவாக போய் மாட்டிக்கிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை தீர்ந்துருக்காது. பணப்பிரச்சனை இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட இருக்கும், இன்னும் கொஞ்சம் கடன் இருக்குது எப்படா அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆவது வீட்டுக்கு வரார். அதாவது ராசிக்கு 12க்கும் 3க்கும் அதிபதியான குரு 5க்கு வராரு. 5 அப்படிங்கிறது கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குருவா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு உட்கார்றாரு. இந்த 5ஆம் இடத்துல குரு பகவான் உட்காரும்போது பிள்ளைகளால் பெருமை உண்டாகக்கூடிய நேரம், பிள்ளைகள் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுமாரி பூர்வீக சொத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். பூர்வீக சொத்து விற்க முடியாமல் கிடக்கு, இல்லை பூர்வீக சொத்து பாகம் பிரிக்காமல் கிடக்கு, பூர்வீக சொத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இப்படி இருக்கிற எல்லாமே மாறி சொத்து உங்கள் கைக்கு வரும். இது ஏன் சொத்து அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதேமாரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது ஒரு பெரிய மனநிறைவை கொடுத்துரும். மகர ராசிக்காரர் திருமணம் ஆகி 4 வருஷம் ஆச்சு, போகிற இடத்துலலாம் சொந்த பந்தம் கேட்குறாங்க, புள்ள இல்லையா புள்ள இல்லையான்னு அந்த பெண்களை கேள்வியாலேயே கொண்டிருப்பாங்க. நம்ம ஆசைக்கும் ஆஸ்திக்கும் பிள்ளை பேர் கிடைக்கிறோமோ இல்லையோ, இவனு கேட்குறவனுக்கு பதில் சொல்கிறதுக்கானாச்சும் ஒரு பேர் கொடு கடவுளே அப்படின்னு போய் கண்ணீர் விட்டு நின்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கான விடை அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கிடைக்கும்.
குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உருவாகும். பெரிய அளவில் நீங்கள் மருத்துவ சிகிச்சை கோயில் குளம்னு போய் அலைஞ்சி திரிஞ்சு நடக்காத விஷயங்கள் இப்போ தானாக நடக்கும். அதே நேரத்தில் இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதி உச்ச பலனை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஏன்னா குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது உங்களோட ராசியிலே உழுவுது. ராசிக்கு 9ஆவது வீடு பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியை குரு பார்க்குறாரு. லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்க்குறாரு. உங்களோட சொந்த ராசியை பார்க்குறாரு. இந்த குரு பகவானோட பார்வைக்கு அப்படின்னு ஏகப்பட்ட நற்பலன்கள் இருக்குது. 9ஆம் இடம் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய இடம். அப்போ தந்தையால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் தந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்கும் தந்தைக்கு நிகரான ஒரு உறவு அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லை ஒரு நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த தந்தை இல்லாத குறையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதரை நீங்கள் சம்பாதிப்பீங்க. மிகப்பெரிய ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் கூட பலருக்கு இருக்குது. சாதாரணமாக பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கேன், எப்படியாவது ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்களா, இந்த 2024 மேலேருந்து 2025 மேக்குள்ளே கண்டிப்பாக வீடு கட்டிடலாம். அதுக்காக நான் எல்லாத்தையும் பங்களா கட்டுவீங்க, மாடி மேலே மாடி கட்டுவீங்க அப்படி சொல்ல வரல. அவங்கவுங்க வசதிக்கு தக்கன நிச்சயமாக சொந்த வீட்டுக்கு குடி போகிற வாய்ப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சி வந்த பிறகு பெரும்பகுதி மகர ராசிக்காரர்கள் குடிசை வீடாக இருந்தாலும் சொந்த வீடு கட்டியே தீருவீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே ஏற்கனவே வீடு இருக்கிறவங்க கூட மாடியில் ஒரு போர்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலான்னு இருக்கேன், இந்த மாதிரியான எண்ணம் இருக்கிறவங்க நிச்சயமாக செய்வீங்க. அதுமாரி ஓடுனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 9ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. அப்படிங்கிறதால பழைய வண்டி வாகனத்தை தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகா அமைப்பு இருக்குது. அடிக்கடி வேலை வைக்குது, பழைய வண்டி ஆகி போச்சு, செலவு பண்ண முடியல, இப்படி நினச்சவங்கலாம் புது வண்டி வாங்கலாம். அது மாதிரி வண்டியே இல்லை, ஊரில் எல்லா வண்டி வச்சுருக்கேன், நான் இன்னும் சைக்கிளை ஊட்டிகிட்டு இருக்கேன், நடந்து போயிட்டுருக்கேன், இப்படி நினச்சவங்க எல்லாத்துக்கும் ஒரு வாகன யோகம்ங்கிறது கிடைக்குது. வண்டி வாகனம் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட ராசிக்கு லாப வீட்டை குரு பார்க்குறாரு, விருச்சிக ராசியை. அதாவது நம்மளோட ராசிக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறதுல குருவோட பார்வை விழுந்துருச்சுன்னா தொட்டதெல்லாம் லாபம்தான். நீங்கள் எங்கே போய் வேணாலும் முட்டிங்க, முற்ற இடத்துல கூட உங்களுக்கு லாபம் இருக்குது. அதாவது தொழில் ரீதியாக வருமானம் இல்லாமல் தவிச்சவங்க, தொழில் ரீதியாக பின்னடைவுகளை சந்தித்தவங்க, நல்லா உழைச்சி முன்னுக்கு வரேன், ஒன்றும் இல்லாதவங்களாம் திறமை இல்லாதவங்களாம் சம்பாரிச்சிட்டு போகிறான், நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், நல்லா தான் உழைக்கிறேன், எனக்கு வருமானம் பத்தலையே, வர்ற வருமானம் செலவுக்கே பற்ற மாட்டேங்குதே, அப்பப்போ கடை வாங்க வேண்டியது இருக்கே, இப்படி நினச்சவங்க எல்லாமே இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு 10 ரூபா என்னோட காசு அப்படின்னு சேர்த்து வைக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு நகை நட்டு வாங்கி போடக்கூடிய அளவுக்கு, குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு, சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவுகள் தலை நிமிர்ந்து நம்மளை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அதோட ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிது பார்த்தீங்களா, இது மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னே சொல்லலாம். பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பச்சை தண்ணி கிடைச்ச மாதிரி ஒரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஏழரை சனியை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த 6 வருட ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையோட மேடு பள்ளம் எல்லாத்தையுமே காமிச்சிருக்கும். அடி மேலே அடி, முதுவை திருப்பி பார்த்தா ரணமாக இருக்கும். அவ்வளோ துரோகங்கள், அவ்வளோ காயங்கள், அவ்வளோ நஷ்டங்கள், அவ்வளோ கஷ்டங்கள் இவ்வளவு இருந்துச்சு பார்த்தீங்களா. அது எல்லாத்தையும் கடந்து இன்னும் நீங்களாம் இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு மகர ராசிக்காரர்கள் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தன்னைத்தானே தாழ்வாக நினச்சிக்கிட்டவங்க எல்லாருக்குமே நீ தாண்டா பெரிய ஆள் அப்படின்னு குரு சொல்கிறாரு. இதுதான் இந்த குரு பகவானோட அருள் பார்வை உங்களோட ராசியில் விழுவுறது. நிம்மதி இல்லாமல் தூக்கம் இருந்தவங்களாம் இனிமேல் மனநிறைவோடு தூங்கலாம். இன்னைய வேலையை நான் ஜெயிச்சிட்டேன், நாளைக்கும் ஜெயிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உறங்க போவீங்க. அப்படி ஒரு அதி உன்னதமான பலன்கள் இந்த குரு பகவானோட பார்வை ராசிக்கு கிடையிறதால இருக்கும். அதுமாரி குடும்பத்தில் விசேஷங்களே நடக்காதவர்கள், சுப நிகழ்ச்சிகளே நடக்கலை, வீட்டுக்குள்ளே குலதெய்வமே வரலை, இப்படி ஒரு மாதிரி பீட பிடித்திருந்த மாதிரி இருந்த வாழ்க்கைங்கிறது மாதிரி நேர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது பெருகும். இதுக்கு மேலே சுபகாரியங்கள் நிறைய நல்லது நடக்கும், தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். விருந்து விழாக்கள் விசேஷங்கள்னு உங்களோட வாழ்க்கை இந்த குரு பயிற்சிக்கு பிறகு களைகட்ட போகுது. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றிட்டு அனுமன் வழிபாடு செஞ்சுட்டு பெருமாள் வழிபாடு செஞ்சுட்டு வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வணங்குங்க. ஏலவாளைகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உங்களோட வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.